கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்லேயே மோஸ்ட் அட்ராக்டிவ் டூரிஸ்ட் பிளேஸ் என்னன்னு தெரியுமா? அதுதாங்க கன்னியாகுமரி கிளாஸ் பிரிட்ஜு. கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலைக்கும் விவேகானந்தர் பாறைக்கு இடையே கிட்டத்தட்ட 250 அடி நீளமும் 30 அடி அகலத்திலையும் இந்த கண்ணாடி பாலம் அமைஞ்சிருக்கு. இந்த கண்ணாடி பாலம் மார்ச் 2022 ஸ்டார்ட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 2.5 வருஷத்துக்கு அப்புறம் டிசம்பர் 2024 ஓப்பன் பண்ணாங்க. அந்த கண்ணாடி பாலம் போகிறதுக்கு டைமிங் என்னென்னா, காலையில் 7:45 ஈவினிங் 4 மணி வரைக்கும் தாங்க இருக்கும். மார்னிங் 7 மணிலேருந்தே க்யூ ஸ்டார்ட் ஆகிடும். நீங்கள் அதில் வெயிட் பண்ணாதான் உள்ளே போக முடியும். அப்புறம் என்ட்ரி டிக்கெட் 2 விதமாக இருக்குது. 75 ருபீஸ்க்கும் இருக்குது, 300 ருபீஸ்க்கும் இருக்குது. நீங்கள் 75 ருபீஸ்க்கு டிக்கெட் எடுத்தீங்கன்னா க்யூ ரொம்ப அதிகமாக இருக்கும். 300 ருபீஸ்க்கு கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். அப்புறம் போட்டில் ஏறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு லைஃப் ஜாக்கெட் கொடுக்குறாங்க. லைஃப் ஜாக்கெட் எதுக்குன்னு தெரியுமா? கடலில் போகும்போது சம்பவம் நடக்கக்கூடாதுல்ல, அதுக்கு தான் லைஃப் ஜாக்கெட் கொடுக்காங்க. நீங்கள் லைஃப் ஜாக்கெட்லாம் மாட்டிக்கிட்டு போட்டில் ஏறி அங்கே விவேகானந்தர் ராக் போகிறது எப்படியும் அப்ராக்சிமேட்டாக 15 மினிட்ஸ் ஆகுங்க. அந்த 15 மினிட்ஸ் கடல் வழியாக ட்ராவல் பண்ணி ராக்கு போனதுக்கப்புறம் அங்கே அமைதியாக தியானம் பண்ணுறவங்க பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் செல்ஃபி எடுக்கிறவங்க, ஃபோட்டோஸ் எடுக்கிறவங்க எல்லாம் எடுத்து முடிச்சுக்கிட்டு உள்ள நீங்கள் கண்ணாடி பாலம் போகிற வழி ஸ்டார்ட் ஆகும். பாலத்தில் போகிறதுக்கு முன்னாடி ஷூஸ், செப்பல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ண சொல்கிறாங்க. எல்லாம் ரிமூவ் பண்ணால் தான் உள்ளே போக முடியும். அதுக்கப்புறம் என்னென்னா, நீங்கள் கிளாஸ் பிரிட்ஜு நடக்க ஆரம்பிப்பீங்க. இந்த கிளாஸ் பிரிட்ஜ் என்னென்னா, 3 கடலுக்கு மேலே 2 ராக்குக்கு மத்தியில் இவ்வளோ பெரிய பாலம் கட்டியிருக்காங்க. அந்த பாலத்தில் நடந்து போகும்போது கீழே பார்த்தீங்கன்னா 3 கடலை மேலேருந்து பார்க்கும்போது அப்படி ஒரு ஃபீல் இருக்கு. ஒன் டைம் நீங்கள் இந்த பாலத்தில் வந்து நடந்து பாருங்கள். உண்மையிலே சொல்கிறீங்க, வேர்ல்டில் எங்கேயும் கிடைக்காத ஒரு த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே உங்களுக்கு கிடைக்கும். என்னென்னா, நீங்கள் கிளாஸுக்கு மேலே நடந்து போகும்போது எங்கே நம்ம கீழே விழுந்துருவோமோ அப்படிலாம் தோணும். அப்படி கண்டிப்பாக கிடையாதுங்க, கீழேலாம் விழமாட்டோம். அவ்வளோ ஸ்ட்ராங்காக தான் அந்த பாலம் கட்டியிருக்காங்க. அதனால நீங்கள் பயப்படாமல் அங்கே போகலாம். போகும்போது நீங்கள் கண்டிப்பாக அந்த அனுபவத்தை ஒரு நாள் நீங்கள் உணரணும். அதுக்கு கண்டிப்பாக கிளாஸ் பிரிட்ஜ் வந்து பாருங்கள். வந்து கன்னியாகுமரி வந்தீங்கன்னா கிளாஸ் பிரிட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நடக்கும்போது தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு தடவை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ.